அனைவருக்கும் இனிய வணக்கம். துயர் தீர்க்கிற வாமன ஏகாதசியை பற்றிய சிறப்புகளையும் மகிமைகளையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஆவணி மாதம் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு பரிவர்த்தனி ஏகாதசி அல்லது வாமன ஏகாதசின்னு பெயர். வாமன அவதாரம் நிகழ்ந்தது ஆவணி மாத ஏகாதசி நாளில் அப்படிங்கிறதால இந்த ஏகாதசிக்கு வாமன ஏகாதசின்னு பெயர். பொதுவாகவே ஏகாதசி திதி மிகவும் மகிமை நிறைந்த விரத நாளாக கருதப்படுது. அதிலும் வாமன ஜெயந்தியும் இணைந்து வர்ற இந்த நன்னாள் பல மடங்கு புண்ணியங்களை தரக்கூடிய நாளாக கருதப்படுது. இந்த நாளோட சிறப்புகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே யுதிஷ்டருக்கு எடுத்து சொல்வதா புராணங்கள் சொல்லுது. தசாவதாரத்தில் தனிச்சிறப்பு மிக்க அவதாரம் வாமன அவதாரம். முழு மனித வடிவல பகவான் எடுத்த முதல் அவதாரம் இதுதான். குள்ள உருவில் பிரம்மச்சாரியாக தோன்றிய நாளிலேயே வேதங்கள் அனைத்தும் பயின்று மகாபலியின் யாகசாலைக்கு சென்றார் என்கிறது புராணம். மேலும் இந்த அவதாரத்தில் அவர் மகாபலியை சம்ஹாரம் செய்யவில்லை, மாறாக பாதாள லோகத்துக்கே அனுப்பினார் என்பது சிறப்பு. பாதாள லோகத்தில் வாழும் காலம் முழுமையும் மகாபலியோடு விக்ர ரூபமாக எழுந்தருளி இருப்பதாகவும் வாக்கு தந்த வண்ணமே இருந்தார் என்பதும் இந்த அவதாரத்தோட தனிச்சிறப்பு. அவ்வாறு மகாபலி பகவானின் திருவுருவை பாதாள லோகத்தில் பிரதிஷ்டை செய்த நாள். திருவடியின் மகிமையை சொல்வது இந்த அவதாரம். பகவான் ஓங்கி உலகளந்த போது அவரின் இடுப்பு ஸ்வர்கலோகத்திலும், வயிறு மகர்லோகத்திலும், மார்பு ஜனலோகத்திலும், கழுத்து தபோலோகத்திலும், தலை சத்தியலோகத்திலும் இருந்தன என்கிறது புராணம். அத்தகைய மாபெரும் உருவெடுத்த அந்த பெருமாளின் திருவடிவே உலகளந்த பெருமாளாக ஆலயங்கள் தோறும் வணங்கப்படுகின்றன. ஆலயங்களில் நாம் தரிசிக்கும் பெருமாள் திருமேனியின் சிறிய திருவடிதான் அந்நாளில் உலகங்களையும் அளந்தது என்று அறிந்து தெளிந்து பணிவதன் மூலம் மெஞ்ஞானத்தை அடையலாம் என்பதை அறிந்துதான் ஆழ்வார்கள் அந்த திருவடியை போற்றி பாடினார்கள். வாமன ஏகாதசி அன்று நாம் செய்ய வேண்டியவை என்ன பார்க்கலாம். பகவானை வாமனராகவும் ஓங்கி உலகளந்த பெருமாளாகவும் தியானம் செய்து வழிபடணும். இந்த நாளில் பகவான் சயன கோலத்தில் இருக்கிற பெருமாளையும் பூஜை செய்து வழிபடுவது சிறப்பை கொடுக்கும். வழக்கமா ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க தசமி திதி அன்னைக்கே இரவு உணவை தவிர்த்து விரதத்தை தொடங்கணும். பெருமாளுக்கு உகந்த பாசுரங்களை எல்லாம் பாராயணம் செய்யறது மிகவும் சிறப்பு. ஆண்டாள் 3 திருப்பாவை பாசுரங்கள்ல வாமன அவதாரத்தை போற்றுகிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்னும் 3வது பாசுரம், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் என்று தொடங்குற 17வது பாசுரம், அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று தொடங்கும் 24வது பாசுரம் ஆகியவற்றை கட்டாயம் பாராயணம் செய்யணும். இவற்றை பாராயணம் செய்வதன் மூலமா நம்மை பிடிச்சிருக்கிற மனபயமும் நோயும் அகன்று அமைதியான உள்ளமும் ஆரோக்கியமான உடலும் வாய்க்கும் என்கின்றனர் அடியார்கள். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வதும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் தானம் செய்கிறது மிகவும் சிறந்தது. குறிப்பாக பசித்தவர்களுக்கு தயிர் சாதம் தானம் செய்ய சகல நன்மைகளும் நம்மை தேடி வரும். இந்த நாளில் இரவு உறக்கம் நீக்கி விழித்திருந்து பகவானோட நாமத்தை ஜபம் செய்கிறவங்க இந்த பூலோகத்திலேயே ஸ்வர்க்கத்தில் கிடைக்கிற நன்மைகள் கிடைக்க பெற்று வாழ்வார்கள் என்கிறது புராணம். இந்த நாளில் முழுமையாக விரதம் அனுசரிப்பவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் என்று ஏகாதசி மகாத்மியம் சொல்லுது. துவாதசி அன்று காலை பாரணை முடிந்து ஏகாதசி விரதத்தை முடிக்கணும். துவாதசி நாள்லையும் சாத்வீகமான உணவுகளை உண்டு பெருமாளை சேவித்து ஏகாதசி விரதத்தை நல்ல முறையில் நிறைவு செய்யணும். திருமாலுடைய அவதாரங்களிலேயே உடனடி அவதாரமாக விளங்குறது நரசிம்ம அவதாரமும் வாமன அவதாரமும் தான். ஆனால் யாரையும் ஒருவரோட உருவத்தை வைத்து அவரின் திறமையை வலிமையை கணக்கிடக்கூடாது என்பதை அனைவருக்கும் காட்டும் அவதாரம் தான் வாமன அவதாரம். இந்த அவதாரத்திற்கு ஆழ்ந்த அர்த்தம் உள்ளது. தன்னுடைய பக்தன் தவறு செய்யும் போது அவனை திருத்தவும் அவனுக்கு அருள் செய்யவும் இறைவனே நேரில் வருவார் என்பதை காட்டுவதும் இந்த அவதாரம்தான். வாமன அவதாரத்தை போற்றும் விதமாகவும் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாகவும் கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாடுறாங்க. அதே நாளை மற்ற மாநில மக்கள் வாமன ஜெயந்தியாக பெருமாளை வழிபடுவதற்குரிய நாளாக கொண்டாடுறாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வாமனரின் அருளை பெற வழிபடுவது சிறப்பு. திருமால் தன்னுடைய 5வது அவதாரமான வாமன அவதாரத்தை எடுத்த தினத்தையே வாமன அவதார தினமாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். பக்தியை மட்டுமின்றி வாழ்வில் நடைமுறை குணங்கள் பலவற்றையும் உலகிற்கு உணர்த்துவதே வாமன அவதாரத்தோட நோக்கம். வாமன ஏகாதசி என்பது பெருமாளோட வாமன அவதாரத்தை கொண்டாடுற ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான். இந்த நாளில் பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தியோட யாகசாலையில் விஷ்ணு தனது வாமன அவதாரமாக தோன்றி 3 அடி நிலம் கேட்டு உலகையே அளந்தார். வாமன அவதாரத்தின் மூலம் பெருமாள் மகாபலியோட ஆணவத்தை அடக்கி அவனது பேரன் பிரகல்லாதனின் கதையையும் நினைவூட்டுகிறார்.
இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொள்றது மூலமா உடல் மற்றும் மனநலத்தை பெற முடியும். மேலும் நம்முடைய வாழ்வில செழிப்பு, முன்னேற்றம், ஞானம் போன்ற பல பலன்களை பெறலாம் என்று புராணங்களும் சொல்லுது. இந்த ஏகாதசியை வாமன ஏகாதசி, பார்ஷ்வா ஏகாதசி, பரிவர்த்தினி ஏகாதசி அப்படியும் அழைக்கப்படுது. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த வாமன ஏகாதசியை நாமும் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவோம், அருள் பெறுவோம். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.